ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுசியம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுசியம் செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் டம்ளர் மெஷர்மெண்ட் தான். இதை கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் 2 மணி நேரம் ஊற வச்சதுனால இது நல்லா வெந்துருச்சு. அப்படி உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ 3/4 கப் சரியாக இருக்கும் 1 கப்புக்கு. இது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது 2 பத்து தேங்காயை நான் துருவினாப்பில் அரைச்சி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் 2 பீஸு. இதை இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா வாசனை வரும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பாகை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ண கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ண ட்ரை ஆகும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த மிக்ஸ்சரை. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அரிசி மாவு. நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக சால்ட்டு. அப்புறம் இதை கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை நீங்கள் தோசை மாவில் கூட முக்கி போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு மிக்சரும் நல்லா கூலாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பால்ஸ் செஞ்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த கடலைப்பருப்பு உருண்டைகள் தயாராகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் இந்த மைதா மாவில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமே அடியில் கரிஞ்சிடக்கூடாது. திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நான் 3 பால்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது சீக்கிரமே கிறிஸ்பி ஆயிரும். கடலைப்பருப்பு ஏற்கனவே குக் ஆனதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ நான் திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
நம்ம சுசியம் தயாராகிடுச்சு நம்மளுக்கு. இதே மாதிரியே நான் எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுசியம் சூப்பராக தயாராகி வந்துடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.